கிட்டத்தட்ட எனக்கு 20 ட்ரை ஆச்சு. அதாவது இந்த கேம் அண்டார்டிகா என்ற கேமை ரோப்ளாக்ஸ்ல எனக்கு முடிக்க 20 ட்ரை ஆச்சு. ஸோ வந்து இது 21வது ட்ரை. நான் இந்த கேம் முடிச்சேனா இல்லைன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் இதில் வந்து 4 கேம்ப் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் 4 கேம்பையும் கவர் பண்ண முடியாது. இது பார்ட் 1 வச்சுப்போம். பார்ட் 1ல் 2 கேம்பை கம்ப்ளீட் பண்ணுவோம். மீதி பார்ட் 1ல் பார்ட் 2ல் மீதி 2 கேம்பை கம்ப்ளீட் பண்ணுவோம். ராய் ரொம்ப கொள்றது. ஸோ ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறமா 200 அடிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நம்ம முள்ள போயிட்டு ட்ரெஸ் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே இருங்க, பேக் முள்ள எடுப்போம். என்னடா எதுவுமே எடுக்க முடியல. ஓ, எல்லாமே ஸ்லோவாக எடுக்கிறான். ஓகே, நெட்டு ப்ராப்ளமாக இருக்கும். சீக்கிரம் இப்போ ஷூவை போடுவான். இப்போ போய் பேக் எடுப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு யாராவது ரைடர் பார்ட்னர் கிடைக்கிறாங்களான்றதை பார்ப்போம். யாராக இருக்காங்களா? ஓகே, இருங்க இருங்க இங்கே. ஓகே, இங்கே இருக்காங்க. யாரா டே? தம்பி தம்பி ஓட இருப்பா எனக்கு. ஓ, இது வந்து நம்ம ஃப்ரெண்டு. ஸோ வந்து நான் என் ஃப்ரெண்டு கூட தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இருங்க, ஏதோ பார்க்குறான். ஒரிஜினல் காட் 7. நான் வந்து 3வது இடத்துல இருக்கேன். ஓகே, 2 தடவை முடிச்சிருக்கேன். ஸோ வந்து எனக்கு 3வது இடத்த கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வந்து நம்ம இப்போ போயிடுவோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் மொத்தம் 100 சப்ஸ்கிரைப் படிச்சிட்டேன். எல்லாம் காரணம் நீங்கள் தான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப சதத்தமாக இருக்க. அது சரி, நம்ம போவோம். ஓகே, இருங்க, பார்த்து போமா. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 2 தடவை முடிச்சிட்டேன் இந்த கேமை. அப்போ எதுக்குடா 20 ட்ரை ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆட் மோடில் வச்சு விளாட்னேன். ஸோ அதுக்கு தான் 20 ட்ரை ஆச்சு. ஆட் மோடில் வச்சு நான் முடிக்க முடியல. ஸோ வந்து ஈஸி மோடில் தான் வச்சு முடித்தேன். அப்போ இது என்னோட ஆட் மோடான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை, ஈஸி மோடு தான். அது வேறு விஷயம். ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து முதல்ல பார்த்து போவோம். என் ஃப்ரெண்டு வேறு எங்கே பாருங்க புயல் வேகத்தில் போய் நிற்கிறான். என் ஃபோன் லாக் ஆகுது. இல்லைன்னா நான் அவனை மிஞ்சிட்டு இருப்பேன். ஓகே, விடுங்க, நம்ம ஃப்ரெண்டு தானே போட்டான். போவான். பார்த்து போகிறோம். ஓகே, பார்த்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அப்படி இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போ. அப்படிதான் கமான் டைகர் இருக்கும். நம்ம அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். இல்லை ஒரு தடவை சத்திங்கன்னா திரும்ப முதல்லேருந்து வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈஸியாக எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஒரு தடவை செக் பாயிண்ட்டு பிடிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு கேம்புக்கும் ஒவ்வொரு செக் பாயிண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் நடுவில் செத்திங்கன்னா எந்த கடைசியாக செக் பாயிண்ட் பிடிச்சிங்களோ அந்த கேம்புக்கு போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இப்போ 100% எனக்கு எழுத்து காட்டுதா. அதில் எப்படி சொல்கிறது, அதில் வந்து இப்போ எழுத்து ஒரு 50% வந்தாலும் 100லேருந்து திரும்பவும் ஏறாது. நீங்கள் திரும்பவும் கேம்புக்கு போயிட்டு திரும்பவும் எழுத்து ஏற்றிட்டு வரணும். ஸோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே கிளம்பிட்டே இருப்போம். இது சொல்கிறாங்க ராயல் அசன்ட். ஓகே, அதுக்கப்புறமா இந்த பக்கமும் போகலாம், நீ இந்த பக்கம் போகலான்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பக்கமே போவோம். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறமா எனக்கு அருவி சத்தம்லாம் கேட்குது. அருவியை பார்த்துட்டோம். ஏன்டா இவ்வளோ மட்டமான ஒரு குவாலிட்டியில் அருவி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லோ கிராஃபிக்ஸ் வச்சு விளாட்றேன். அப்பயும் ஃபோனுக்கு லைட்டாக கொஞ்சம் இல்லை பயங்கரமாக ஹேங் ஆகுது. ஸோ வந்து அப்போனா ஹை குவாலிட்டிலாம் வச்சிங்கன்னா என் ஃபோன் தாங்குமா? ஆனால் சவுண்டு குவாலிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது. சவுண்டு குவாலிட்டிலாம் சும்மா சொல்லக்கூடாது. உண்மையில பயங்கரமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா நான் வாங்கி வச்சிருக்க மைக் அப்படி. அதனால தான் உங்களுக்கு கேட்க. எச்சத்திரமா பண்ணிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேய் கேவலமாக பண்ணிட்டீங்கடா. நீங்கள் தள்ளிலாம் விட்டானுங்க. டேய் தள்ளி விட்டீங்கடா. டேய் போடா, டேய் மேலே போடா. டேய் ஏங்க கேவலமா பண்ணிட்டீங்கடா. அசிங்கமாக இருக்குடா உங்களை நினச்சாலே. டேய் கேவலமா பண்ணிட்டீங்கடா. ப்ளீஸ்ரா. டேய் வாழணும்னு ஆசையோட வந்தவனே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. டேய் ஏங்க இப்போ ரொம்ப கஷ்டங்க. இப்போ 36 ஹெச்பியை வச்சு ஒருத்தனால இப்போ நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒருத்தனால ஜெயிக்கவே முடியாது. 36 ஹெச்பியை வச்சுன்னு கேம்ப் ஒன்று போகணும். அப்போ தான் திரும்ப எழுத்து ரீஃபில் ஆகும். ஸோ வந்து இது இம்பாசிபிளான ஒரு மேட்ரு. அதான் உண்மையே. ஸோ வந்து இது நடக்காத காரியம். ஸோ வந்து இப்போ நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ வந்து பார்த்து போவோம். கடவுள் தான் துணை இருக்கணும். டேய் தம்பி பார்த்து போயேங்க. ஓ, என்னை புதிச்சு நான் எப்படி வந்தேன்னா மேலே வந்து கல்லுக்கள்லாம் வந்து நிற்குது. நான் பாட்டு நின்று கதை பேசியிருந்தேன். கதையாடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி போட்டு ஒரு சடுகு குடும்பக்கரைக்கு மாட்டேடா. இதுக்காக நான் ஜெயிக்கிறேன்டா. அப்புறமா இந்த பாட்டு நான் சொல்லிட்டேனான்னு தெரியாது. ஓகே, சொல்லியிருப்பேன். ஓகே, இருங்க. சேஃப்டியாக எவ்வளோ பெரிய பழுட்டாடு அண்ணனை வந்து சீட்டு கற்றுட்டு இருக்கு. போட்டு தள்ளுறதுக்காக எவ்வளோ பெரிய பழத்தை போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்க. ஆனால் அவனுங்களுக்கு தெரியல நான் வந்து ஒரு பயங்கரமான ப்ரோ பிளேயர்னு. ஸோ வந்து ஏதோ போட்டிருக்கேன், இருங்க பார்ப்போம் என்ன போட்டிருக்குன்னா. ஓகே, அதாவது இப்போ நீ நார்மல் ஏரிலாம் சந்திச்சிருப்ப. ஆனால் இது நார்மல் ஏரி கிடையாது.
இந்த ஏணியில் ஐஸ் இருக்கும். ஸோ வழுக்கும். நீ என்ன பண்ணுறனா அதுக்கு பதிலாக ஜம்ப் பண்ணி போனேன்னா உனக்கு வழுக்காது. அப்போ கூட வழுக்கும், ஆனால் அந்த அளவுக்கு வலிக்காது அப்படின்னு சொல்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து உன்னை லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளுறதுக்காக ஒரு காற்று வரும் அப்படின்னு சேர்த்து சொல்கிறானுங்க. ஸோ ஆனால் அதை தான் ஈஸியாக கடந்து வந்துட்டேனே. ஓகே. அங்கே ஒரு குச்சி தெரியுதா, அந்த குச்சி தான் நம்மளுக்கு வழி காட்டுது. ஸோ அந்த குச்சி இப்போ போய் நம்ம குச்சிக்கு நேராக போனோம். ஸோ இந்த பக்கம் குச்சி இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்து போகணும். பனி புயல்லாம் அடிச்சுனுக்குது. எனக்காகவாடா ஏன்டா என்னை போட்டு தள்ளுறதுக்காடா பனி புயல். ஆனால் வச்சிங்க பாருங்களா ட்விஸ்ட். இப்போ 36 ஹெச்பியில் இருந்து நான் எப்படி சர்வே அவர் கேம்ப் ஒன்றுக்கு போகிறேன் அப்படின்றது தான் எங்கள் ஸ்டோரியே. இப்போ வந்து இது பயங்கரமான ஒரு இது புரியுதா. இப்போ ஈஸி முடிய எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவே ஆடு முடிய எக்ஸ்ட்ரீம் மூடெலாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, முடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கும் நான் ஈஸி நார்மல் மூடு கூட இல்லை, ஈஸி மூடில் வச்சு விளாட்றேன். ஸோ வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. என் ஃபோனுக்கு இந்தளவுக்கு ஒரு மட்டமான கிராஃபிக்ஸ் கொடுக்குறானுங்கன்னா நிஜமான ஒரு ஃபோனுக்கு வந்து பயங்கரமான கிராஃபிக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா என்னோடய கேம் நண்பரை வந்து நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். ஸோ வந்து எச்சத்தனமாக பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கேவலமாக பண்ணாதீங்க ப்ளீஸ்ரா. ப்ளீஸ் எங்க ரொம்ப கேவலமாக பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து இதோ பாருங்களேன், நான் அழகாக ஏன் ஏறினேன், இந்த பட்டனு கீழே தள்ளி விட்டானுங்க. எனக்கு பேலன்ஸ், அதாவது எனக்கு பேலன்ஸ் வர மாட்டேன்னு தெரிஞ்சு கீழே தள்ளி விட்றானுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேவலமாக பண்ணாதீங்கடா. எங்க ரொம்ப 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 மட்டித்தனமாக நினைக்கிறேன். கொடூரமான கொலகார டெவலப்பர்ஸ். ஆனால் உண்மையிலே சொல்லக்கூட கேம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. ரொம்ப 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 நன்றி. அப்போ அடுத்த தடவை பாலைவனத்தை வச்சு ட்ரை பண்ணலான்னுக்கிறேன். எப்படி இருக்குது இப்போ இந்த அண்டார்டிகாவா, அதோட பாலைவனம். ஸோ வந்து பார்ட் 2ல் ஒரு லாஸ்ட் சீனில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து இப்போ நான் பார்ட் 2 வருன்றது சொல்லிக்கிறேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். என்ன ப்ரோ அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அப்பு பப்பிங். அது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். அது அப்படியே எனக்கு கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன். ஓகே, 17 ஹெச்பியில் இருந்து நான் எப்படி தப்பிக்கிறேன் அப்படின்றது தான் எங்கள் கதை. குடும்ப பத்திரம் முடியல, நானே பார்த்துட்டு இருக்கிறேன். இதில் அப்படியே இதில் முக்கியமான விஷயம், இதில் வந்து எப்போயுமே டேவாகவே இருக்காது, பகலாகவே இருக்காது, ராத்திரி ஆகும். ஸோ வந்து அது ரொம்ப கடுப்பான விஷயம். ஸோ வந்து நம்ம பார்த்து மெல்லமாக ஆமாம் மாதிரி போகணும். ஆமாம் மாதிரியோட ஆமையே தோற்றுடணும் அந்த அளவுக்கு பார்த்து பத்திரமா போனோம். என் நண்பர் எங்கே இருக்காருன்னே தெரியலையே. நண்பர் வராருன்றாரு, ஒரு நண்பர் செத்துட்டாரு. அவரோட கண்ணு தான். அவர் வந்து கேம்ப் 3ல் இருந்தார், எனக்காக விட்டுட்டு வந்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர். அவரோட கண்ணு தான். நான் கீழே உண்டு செத்துட்டேன், நீ வந்து போயிடுவியா அப்படின்னு ஒரு கண்ணு வச்சுட்டு நம்ம இவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க. நான் உண்மையில் நான் ரொம்ப கோவமாயிடுவேன். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நான் தோத்துட்டேன்னா கோவமாயிடுவேன். ஏன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கேம்ப் இருக்குது. ஸோ வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் தோத்துட்டேன்னா நான் சத்தியமாக கோவமாயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர கோவமாயிடுவேன். எப்படி சொல்கிறது, பயங்கரமாக. ஓகே, பார்த்து போடாடி, கீழே வந்துடாதரா. ஆலனே தம்பி, ஆலன் பார்த்து போப்பா. ஓகே இருங்க, பார்த்து ஏங்க யாரா நீ? புயல் வேகத்தில் போகிறானுங்க எல்லாம், புயலோட மிஞ்சிருவானுங்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பார்த்து போடா. எப்பா எங்க ரொம்ப ஹேங் ஆகுதுங்க ஃபோனு. ஓகே, இப்போ நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஓகே இருங்க, பார்த்து போடா ப்ளீஸ்ரா. எங்க பார்த்து போடா. ஓகே பார்த்து போடா. எங்க ரொம்ப திக்கு மூமெண்ட். சத்தியமாக எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து தோத்துட்டுனா திரும்ப இந்த கேம்லாம் அவ்வளோதான், விளாட்டு இருக்கவே மாட்டேன். ஓகே, இப்போ அதோட இங்கே தான் இதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து இப்போ இதுவும் டிக் மூமெண்ட். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம தோத்துட்டுனா நான் கிட்டத்தட்ட சத்தியமாக 20 ட்ரை பண்ணேன் இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணுறதுக்காக. 20 ட்ரை பண்ணேன். கொஞ்சம் யோசிங்க. ஓகே, கேம்ப் 1க்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேம்ப் 1க்கு வந்தாச்சு. செக் பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிடணும். எப்பா இப்போ பார்த்தீங்களா, எழுத்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ வந்து நம்ம நண்பர் வந்து எங்கே வராருன்னே தெரிய மாட்டுது. ஸோ வந்து நம்ம நண்பர் எங்கே நம்ம நண்பர் வராரா இல்லையா அப்படின்றதும் புரிய மாட்டுது, தெரியவும் மாட்டுது. இருங்க, இது நம்ம நண்பரான்னு பார்ப்போம். இல்லைங்க, இது ஃப்ரான்ஸுக்காரரு. ஓகே, இது வந்து இவரும் இல்லை, இது வந்து கொலம்பியான்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே இருங்க, நம்ம நண்பர் வந்து கீழே வந்து இறந்துட்டாரா? இருங்க, அது வந்து நம்ம நம்பர் கிடையாது, அந்த லாஸ்ட்டாக இல்லை, அவர் தான் நம்ம நம்பர்னு நினைக்கிறேன். நண்பர் இல்லை, நம்பர். எங்க பாருங்க, நண்பர் ஒரு கொலை பண்ணிட்டாரு. இருங்க, அவருக்கே தெரியாமல் போட்டு கொடுத்துடலாம். இருங்க, பார்த்து போங்க. இப்போ வந்து செத்தா கூட கவலை இல்லை. ஸோ வந்து நான் செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். இப்போ கேம்ப் 1க்கு தான் வருவேன். ஸோ வந்து இது யாருன்றதை இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம நம்பரா இல்லைனா வேறு யாராவதா அப்படின்றத. ஓகேங்க. இரா யாரா நீ? தம்பி ஒன்று தாண்டா. நம்பர் இல்லை. ஸோ வந்து இது யாருன்னே தெரியல. ஓகே, நம்ம அப்படியே கீழே குச்சி அப்படியே மாட்டையிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் செத்துட்டேன்.
ஸோ வந்து இப்போ இது வந்து ஜெயிச்ச கணக்கு தான் வரும். இப்போ வந்து நம்ம திரும்பவும் கேம்ப் 1க்கு வந்துட்டோம். அதாவது பேஸ் கேம்ப்லேருந்து இப்போ கேம்ப் 1 வந்திருக்கோம். பெருமை. ஓகே, இப்போ வந்து நம்ம ஷூஸ்லாம் போட்டு பேக்லாம் மாட்டிக்கின்னு திரும்பவும் ஹெல்மெட்லாம் போட்டுக்கின்னு தூங்கினாலும் தூங்கலாம். ஆனால் இப்போ நம்ம தூங்கறதுக்கு வந்துட்டு வரலை. ஸோ வந்து இப்போ நம்ம திரும்பவும் போகிறோம். இவனுங்க வேறு ஏதோ சொல்கிறானுங்க. ஓகே, ஏதோ சொல்கிறானுங்க, இவனுங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து நம்ம இங்கேருந்து குட்டு 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 குட்டுன்னு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. ஓகே. என்னடா ஏனி ஓகே ஏதோ சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறானுங்கன்னா, இங்கே காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் ஏணி வழுக்காது, ஆனால் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும், என்ன பண்ண போகிற அப்படின்றானுங்க. இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசும். இந்த இடத்துல நான் தாண்டி வந்துட்டேன். ஆல்ரெடி இந்த 2 தடவை இந்த கேம் முடிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் எப்படிலாம் விளாட்ணும். இப்போல்லாம் அந்த போர்டில் பேர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு வேணாமா நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. நான் கீழே வந்ததுன்னா அசிங்கமாக இருந்திருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ராத்திரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ராத்திரியா ஏதோ சாயந்தரமோ இந்த மாதிரி இடத்துல எனக்கு எப்படி விளாடணும்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் உண்மையிலே ஒரு ப்ரோ பிளேயர். டேய் பார்த்து போடா, அசிங்கப்படுத்திடாதடா தம்பி, அசிங்கப்படுத்திடாதடா. ஓகேங்க, இன்னும் உண்மையிலே ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி விளாட்டேன். ஸோ வந்து பயங்கர பெருமையாக இருக்குது, எனக்கு பொறாமையாக இருக்கும். பொறாமையாக இருக்குது, பெருமையாக. ஓகே, அப்படியே பார்த்து ஓகே பார்த்து போ. ஏய் இவங்க ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, இல்லைனா இந்த நான் கீழே வந்தேன்னா இப்போ ஒரு பையனை பார்த்தலாம் நடுவில், அவனை மாதிரி பார்த்துருப்போம். முதலேருந்து மேலே ஏறி வந்துருக்கணும். ஒருவேளை அவன் கடைசி ஸ்டேஜில் வந்து கீழே விட்டானோ. உங்கள் கொடுமைங்க அதெல்லாம், கடைசி ஸ்டேஜில் வந்து கீழெல்லாம் விழுறது. ஓகே, இந்த கொடு இங்கே தான் காட்டுது. அப்படியே போவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சன்செட்டு வேறு ஆகுது. மணி 5:30. நிஜ டைம் 5:30 அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் டைம் 5:30. நீங்கள் மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மணி 5:30ன்னு. ஓகே, இது வந்து இப்போ ஏணி வழுக்கும், பார்த்து அப்படின்றாங்க. இந்த இடத்துல எனக்கு ஜம்ப் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கீங்களா, எனக்கு தொடர்ந்து எல்லாமே. நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயரு. இவங்க யாரா நீ? இங்கே பாருங்க, எனக்கு பாதி எழுத்து போயிடுச்சு. இப்போ தான் கேம்ப் 1லேருந்து 2க்கு போகிறோம். அதுக்குள்ளே எனக்கு பாதி எழுத்து போயிடுச்சுங்க. அதுங்க கீழே ஊந்துனேருனா. நண்பர்களே, இதை எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கட்சி இதில் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் அவனை தள்ளி விடலை. ஸோ வந்து என்னோட பள்ளமாக இருக்குது. ஸோ அதனால் என்னை கொலகாரா அப்படின்னு சொல்லாதீங்க. இங்கே பார்த்து அப்படியே மெதுவாக போனோம். உண்மையிலே சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு பயங்கரமான கேவலவாதி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் இப்படி சொல்லக்கூடாது தான், ஆனால் உண்மையில நான் ஒரு கேவலவாதி. ஏன் அப்படின்றனா, என் நண்பனை வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, என் நண்பன் வந்து எனக்காக வந்தான். கேம்ப் 3ல இருந்து கேம்ப் 3லேருந்து எனக்காக திரும்பவும் இன்னும் ஒரு கேம்ப் அடித்தானா அவன் வந்து கேம் முடிச்சிடுவான். இன்னும் 2 கேம்ப் அடிச்சானா கேம் முடிச்சிடுவான். எனக்காக வந்தான் இருந்தானோ. ஸோ அவனுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டி. நீ வந்து கேம்ப் 1 வந்து செத்துட்ட. ஸோ உன்னை விட்டுட்டு நான் எச்சத்தனமாக வந்ததுக்கு நான் தயவு செஞ்சு மன்னிச்சிடு ப்ரோ. மன்னிச்சிடு. ஓகே, அதெல்லாம் அவன் மன்னிச்சிருவான்னு தெரியும். ஓகே, இந்த பொண்ணு பின்னாடியே போவோம். ஏன்னா எனக்கு கண்ணு தெரியல. ஓகே, எங்களுக்கு கீழே எவ்வளோ பெரிய பணம் பாருங்களா. கீழே வந்து அவ்வளோ சட்னி தான் நினைக்கிறேன். ஓகே, ஏணி இருக்குது, பார்த்து ஏணி மலை ஏறுறா. நண்பனே, என்னை மன்னித்து விடு. உன்னை அவ்வளோதான், ஒரு தடவை மன்னிப்பு கேட்டால் போதும். நானும் தொடர்ந்து மன்னிப்பை கிட்டு இவங்க கீழே வந்து செத்துருக்காங்க. ஐயோ கொலை நேற்றுக்கு நம்மளால அந்த குவாகர் 2ஆக பிரிஞ்சுது. நான் வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. இல்லைனா இதுவே நான் ரைட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரி ஏதாவது போயிருந்தேன்னா நேற்றுக்கு நான் அந்த மாதிரி கீழே வந்துருப்பேன். புரியுதா, அந்த மாதிரி கீழே வந்து நான் செத்துருப்பேன். ஸோ வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் சிக்கும். ஓகே, இருங்க பார்ப்போம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ட்ரைவில் நான் முடிச்சிட்டேன். வந்து நான் ஒரு ப்ரோ பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் த கோல்டு மேக்கர். ஸோ வந்து கீழே இறங்கணும். இப்போ நம்ம மலையை விட்டு கீழே இறங்கிட்டே இருக்கோம். டிகிரி வந்து -45 டிகிரி இருக்குது. 54 டிகிரி இருக்கணும். இப்போ வந்து -65 டிகிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 54 டிகிரி இருக்குது. ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் அப்படியே பார்த்து கீழே போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா 0 ஹெச்பி 100 ஹெச்பி இருக்குது. 100 ஹெச்பியில் இந்த கேம் முடிக்க போகிறேன். ஸோ வந்து இப்போ ராத்திரி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ராத்திரி ஆகிடுச்சுங்க. கொடுமை என்னென்னா, இப்போ வந்து இங்கே போனீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் மாதிரி வண்டி தருவான். ஸோ இந்த வண்டியை ஓட்டி தான் ஆகணுமான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த வண்டி ஓட்டினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இருந்தாலும் ஓட்டுவோம் நம்ம. எல்லாம் உங்களுக்காக தான். நம்ம நடந்து போனாலே சீக்கிரமாக போயிடலாம். ஸோ இது வண்டி எடுத்துன்னு போவான். உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே, திரும்ப சொல்கிறேன். ரொம்ப 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 நன்றி. நீங்கள் நினச்ச நாள் தான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் 100 அடிச்சிருக்கேன். எனக்கு 100 அடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும். எனக்கு வியூஸ் போனால் ஓகே இருங்க, அதை வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டே நோ நான் வந்து இப்போ ஜம்ப் பண்ணிட்டேன். எங்கள் ஸ்டெப்பு பார்த்தீங்களா, என் தலைவனோட ஸ்டெப்பு. ஓகே, எங்க வந்து எப்படி வருதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிக்கிட்டேன். ஓகேங்க, ஏதோ லைட்டாக எரியுது. இதுதான் போகணுன்னு நினைக்கிறேன். போவான். ஓகே, அதான் என்ன சொல்லணும், நான் வந்தேன். எனக்கு 0 வியூஸ் போனாலும் சரி, இல்லை எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கூட வரலனாலும் சரி,
ஆனால் நான் தொடர்ந்து உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக போடுவேன். ஓகே இருங்க, நம்ம ஒரு வேளை தப்பாக போயிட்டு இருக்கோமா? தப்பாக போகிறோமா? வண்டி இப்படி ஊந்துது, நம்ம எதுக்கு இப்படி? ஏங்க தப்பாக தாங்க போயிட்டு இருக்கோம். ஓகே 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 இருங்க, எந்த வழின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஏதோ ஒரு வழியில் போயிட்டு இருக்கேன். குழி நதி குழியில் ஊந்துருப்பேன். எப்படி நம்ம அங்கே வந்து கடந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வந்து இங்கே ஏதோ இருக்குது, இங்கே ஏதோ ஒரு விஷயம். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. என்னடா? ஓகேங்க, கரெக்டான வழியில் தாங்க போயிட்டு இருக்கோம். அப்போ இவ்வளோ நம்ம ஆப்போசிட் வழியாக போயிருந்தோம். இப்போ தான் கரெக்டான வழி போயிட்டு இருக்கோம். அதுவும் இன்னும் ரொம்ப செம்மையாக இருக்குது. லைட்டிங்லாம் ரொம்ப, இந்த டெவலப்பர் ரொம்ப 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 நல்லா பண்ணுறது கேமை. ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த கேமை பண்ணி கொடுத்ததுக்கு. எனக்கு இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே. இந்த பாருக்கா. ஆனால் பொண்ணு மூண்டுச்சுங்கடி பாவுண்டாரு. ஓகே, நம்ம அப்படியே பார்த்து அதான் அதான் வண்டி எடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வண்டியை ஓட்டுறது. அதுக்கப்புறமா திருப்புறதுலாம் இன்னும் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த வண்டியை எடுக்கவே இல்லை. எப்படியும் நம்ம நடந்து போனாலே போதும், போயிட்டு சேர்ந்துருவோம். எங்கடா போய் சேர்ந்துருவோம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கேம்ப் 2க்கு போய் சேர்ந்துருவோம். ஓகே. மேலே பார்த்தீங்கன்னா மணி 3 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே 3ஆடான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ வந்து ஸ்பீடாக டைம் போயிட்டே இருக்குது. பட்டா நின்றுடுது. ஸோ வந்து ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன காரணம்? என்ன சோம்பேறித்தனம் தான், தலைக்கு இருந்துச்சு சோம்பேறித்தனம். ஸோ வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். அப்புறமா என்னோட ப்ரோவுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ப்ரோ மன்னிச்சிரு ப்ரோ. என்னோட சுயநலத்துக்காக உன்னை தனியாக கேம்ப் 3லேருந்து எனக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்து மனுஷன் அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுறு ப்ரோ. ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே குடு குடுன்னு போயிட்டு பனி புயல் வர ஃப்ரெண்ட்ஸ் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மோசமான பனி புயல். மியூசிக்லாம் செம்மையாக தான் இருக்குது. உங்களுக்கு கேட்காது, ஆனால் எனக்கு கேட்கும். இருங்க கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீன் உள்ளே போச்சு. பெண் குயினுங்க, எங்கள் பெண் குயின்லாம் இருக்குங்க. ஓகே இருங்க, பெண் குயினை போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆஹா, பெண் குயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெண் குயின் இருக்குமே, மோட்டிவேஷன் ஆகி இமயமலையை நோக்கி போச்சு. அந்த மாதிரி நான் ஒரு பெண் குயின். நான் வந்து இப்படி மோட்டிவேஷன் ஆகி இப்போ வந்து நான் ஒரு இமயமலையை போய் தொட்டு வரப்போகிறேன். இப்போ வந்து -110 170 தான் இருக்கணுமா டிகிரி. ஆனால் இப்போ வந்து 110 இருக்கா இந்த இடத்துல. ஸோ வந்து அவ்வளோ குளிராக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. ஸோ வந்து இப்போ இதுவே ஒரு பிரச்சனை தான். ஸோ சீக்கிரமாக இந்த வீடியோ முடிக்கணும். ஐயோ தொண்டை வர கட்டிக்கிச்சு பிரான்ச். என்ன ஐயோ வாய்ஸ் மாறுதே. ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நான் வழியை மறந்துட்டேன். ஆனால் உண்மையிலே வியூ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். 3 இருக்குது, வியூ இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்கானுங்க. இன்னும் நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது. ஓகேங்க, அங்கே இருக்குங்க. அங்கே ஏதோ எங்க டேய் தம்பி, நீ முன்ன உயிரோட தான் இருக்கியா? எப்படிடா வந்த? எப்படி வந்துட்டாங்க இவன்? ஓகேங்க. ஏய் தம்பி லிஃப்ட். அண்ணன் ஏய் தம்பி லிஃப்ட்ரா. ஆ இதான்டா மனிதன் போத்தல. தலை உக்காரது முடியல தலை என்ன தலை நீ? வா தலை போகலாம் அப்படியே. தலை அதுதான் தலை, கிட்டே வந்துட்டேன் தலை. என்ன தலை நீ? ஓகே, ஆனால் ரொம்ப 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 நன்றி. அவரு லிஃப்ட்டுக்காக வண்டி நிறுத்துறாரு பார்த்தீங்களா? அந்த மனசு யாருக்கெல்லாம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? யாருக்குமே வராது. ஸோ வந்து ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு முறை ஓகே, நம்ம கடலுக்குள்ளே இப்போ போக போகிறோம். ஸோ வந்து கயிறுலாம் கட்டி விட்ருக்கானுங்க. கடைசியாக கடல்களெல்லாம் நீச்சல் அடிக்க விட்டீங்களாடா. அந்த படம் பேருனா தேவ். அந்த படத்தில் வர மாதிரி ஆக்கி விட்டுங்களாடா. கடைசியாக டோராவை தூக்கி அந்த இமயமலையில் வைப்பான். அந்த மாதிரி நானும் இப்போ போய் வைக்கணுமாடா? கொடுமை. ஓகேங்க, பார்த்து போவோம். மணி இப்போ காலைல 7 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சீக்கிரமாக ரொம்ப லேட்டாக ராத்திரி ஆகுது, சீக்கிரமாக விடிஞ்சிடுது. ஸோ வந்து அது என்ன கணக்குன்னு தெரில. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கடலோட வந்து சேர்றோம். புதுசாக ஒரு ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. ஓகே வரட்டும். இதோட இந்த கேமை நான் 3வது தடவை முடிப்பேன் கண்டிப்பாக. ஓகே இருங்க, பார்த்து மெதுவாக அப்படியே பார்த்தீங்களா, நீச்சல் அண்ணன் வந்து அப்படியே உள்நீச்சல் 10,000 கிலோ பாறையை தூக்கி மடியில் வச்சாலும் நான் அப்படியே எப்படி சொல்கிறது, முழுகாமல் அப்படியே எதிர் நீச்சலை போட்டு போவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஃபிஷ்ஷாக இருக்குங்க. உண்மையிலே நான் இப்போ தான் இந்த கேமில் நான் 2 தடவை முடிச்சிருந்தாலும் இந்த கேம் இப்போ தான் நான் மீனே பார்க்குறேன். ஸோ வந்து இருங்க, மேலே போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மேலே என்னடா பபுள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு எதுவுமே இல்லை, மூச்சு அடைக்கிற தன்மை தான். இவ்வளோ நேரம் ஒருத்தன் மூச்சை அடக்கிக்கிட்டு நீந்துறான் பார்த்தீங்களா? இல்லை நம்புற மாதிரியாகுது. ஓகே இருங்க, நம்ம பார்த்து போவோம். நம்ம ப்ரோ நம்மளோட, அதாவது புது ஆள் நம்மளோட தாண்டி போயிட்டாரு. ஸோ வந்து சீக்கிரமாக நம்ம மேலே போய் ஆகணும். ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கேம்ப் 2வோட முடிப்பாரா இல்லை நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக போகலன்னா பெருசாக ஐயோ ராய் ரொம்ப குளத்து பெருசாக, அதாவது வீடியோட லென்த்து பெருசாக ஆகலைன்னா நான் கேம்ப் 3 போட ட்ரை பண்ணுறேன்.
ஓகே, இப்போ நான் வந்து செக் பாயிண்ட்டை பிடிச்சிக்கலாம். கேம்ப் 2க்கு வந்தாச்சு. ஸோ வந்து சீக்கிரமாக போயிட்டு செக் பாயிண்ட்டை பிடிப்போம். போ 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 ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. 2 மினிட்ஸும் ப்ளஸ் 53. ஓ, கேம்ப் 2 வந்து என்னன்னா 53 காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே இருங்க, நான் வீடியோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். என்னடா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரேடியாக இந்த கேமை முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்ட் 2 இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 இந்த கேமுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ வந்து நான் இந்த வீடியோவை நான் இப்போயே முடிக்கலாம் அப்படின்ற ஒரு ட்ரை பண்ணி கேம்ப் 3யை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். ஸோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேம்ப் 3யை நோக்கி ஓடிட்டு கேம்ப் 4 அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல பார்த்துப்பான் இருக்குது, இதெல்லாம் சகஜம். ஓகே நம்ம கேம்ப் 3யை நோக்கி இப்போ பயணத்தை தொடங்கிட்டு இருக்கோம். மறக்காமல் எல்லோரும் வெயில் காலத்தில் நல்லா தண்ணி கொடுங்க. ஓ வெயில் காலம் முடிஞ்சிச்சா? ஓகே முடிஞ்சு 2 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே இருந்தாலும் தண்ணி கொடுங்க, தண்ணி ரொம்ப முக்கிய அவசியம். இல்லை பாருங்கள் இவங்க கூட இப்போ தண்ணி தகெடுக்குது வர வழி. இப்போ லோ சிக்னல் ரேஞ்ச் எங்க 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 ஃபைண்ட் சேஃப்லி ஹைடிங். ஓ நோ 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 எங்க இங்கே இது ஆகுது. டேய் டேய் என்னடா ஆகுது? எங்க ஸ்க்ரீன் ஏங்க ஏய் பாத்துடா தம்பி. ஓ இப்போதான் புரியுது, பனி புயல் வந்திருக்கு. அதாவது இந்த இமயமலையிலலாம் திடீர்னு ஐஸ் கட்டி உடஞ்சி மண்டைகள் மேலே விழுல, அந்த மாதிரி ஒரு 1 கிலோ ஐஸ் கட்டி வந்து மண்டை மேலே வந்து விழுந்துருக்கு. நான் ஏதோ கடலில் நீச்சல் அடிக்கும் போது சும்மா சொன்னேன். 1 கிலோ கல்லை தூக்கி மண்டையில் வச்சாலும் அசராமல் நீச்சல் அடிப்பேன்னு. உண்மையிலேயே மண்டையில் போட்டு அடிக்கிறான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். குடும்ப பத்திரம் நானும் எவ்வளோ நேரத்தை பார்க்குறேன். 21வது ட்ரைடா தெரியுமா? கஷ்டப்பட்டு 21வது ட்ரை. இப்போ தான் நம்ம ஏதோ ரைட் ஓகே ஏதோ வந்திருக்கு, ஐஸ் ஃபால்னு ஏதோ வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ திரும்பவும் ஏணிலாம் வந்திருக்கு. ஸோ ஏணியை பார்த்து ஏறி பார்த்து போவா. அதுக்கப்புறமா என்னடா உன்னோட அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து என்ன கேம் போடுன்னு சொல்கிறேங்க. வேறு எதுவும் இல்லை, நான் வேறு ஏதோ சொல்ல வந்தேன், நான் மறந்துட்டேன் அதுக்குள்ளே. ஓகே பார்த்தீங்களா என் ஞாபக சக்தியை பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னடா ஞாபக சக்தி இது, ஏதோ சொல்ல வந்து மறந்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபோட்டோகிராஃப் மெமரி இருக்குது. ஸோ நான் வந்து எதையும் மறக்க மாட்டேன், அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். பார்த்து போடா பார்த்து போ. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே இந்த குச்சி தான் நம்மளுக்கு வழிகாட்டி. கீழே வந்து மண்டை 2ஆக பண்ணிருக்கும். அப்புறமா இவ்வளோ பாதி தூரம் வந்ததுக்கு வேஸ்ட்டாக போயிருக்கும். பாதி தூரம் வரல வந்திருக்கல, ஆனால் வேஸ்ட்டாக போயிருக்கும். ஓகே எங்க பார்த்து அப்படியே பார்த்து போயிடலாம். இந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு நான் இதுக்குள்ளேயே போயிடுவேன்டா. எவ்வளோ இருட்டாக இருக்குது அந்த குகை. ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தப்பிச்சு அந்த குச்சி இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்து பார்த்து போடா. ஏங்க தம்பி தம்பி பார்த்து போப்பா. பார்த்து போடா பார்த்து போ. ஏய் ஓகேடா அப்பா எப்படி தப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், தப்பிச்சிட்டேன். கொடூரமான பயிலுகடா, கொடூரமான அட்வென்ச்சர் பயிலுகடா. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஓகே இருங்க, இப்போ அங்கே ஜம்ப் பண்ணுமா? ஜம்ப் பண்ண முடியுமான்னு தெரியும், இவ்வளோ தூரம் இருக்க பாலம் கேப்பு. ஓகே ஜம்ப் பண்ணிட்டேன். ஏய் ஜம்ப் பண்ணல. ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லைடா, எழுத்து குறையில. ஸோ வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ வந்து நான் கூட இந்த வீடியோ பார்ட் 1ஓட முடிச்சிக்கலாம் டைம் அதுன்னு பார்த்தா, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருக்கோம். அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கொடுமை. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து நம்ம ஓகேங்க பிரச்சனை வந்து நான் அப்படியே அசால்ட்டாக சமாளிச்சிட்டேன். என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதை எப்படி ஜம்ப் பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்று இருந்தேன். பக்கில் எப்படியோ அது மேலே ஜம்ப் பண்ணிட்டேன். ப்ரோ பிளேயர் ஆகிய ஓஜி. ஓகே இங்கே எதோ இருக்குங்க. ஓ ஐஸ் கட்டி இப்போ மேலே ஏறணுங்க. இங்கே கீழே ஆணிலாம் போட்டு வச்சுருவானுங்க பாருங்கள். இப்போ இதை வச்சு மேலே ஏறணும். ஸோ நம்ம நடுவில் வைப்போம், வேறு நடுவில் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ கயிறு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே ஏறுவோம். வேறு வீரனே உலக முந்தன் பின் நான் என் பாட்டெல்லாம் கேட்கணுமா? எவ்வளோ கொடூரமாக இல்லை? கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. ஓகே வீரனே உலகம் முந்தன் கையில் மறக்காம லைக்கும் பண்ணுறேங்க. ஓகே சீக்கிரம் ஏறுறா. ஏதோ இமயமலை ஏறுற மாதிரியே ஒரு ஃபீலு, அப்படியே ஆமை மாதிரி ஏறினுக்கிறான். உண்மையை சொல்ல நம்ம இமயமலையை தான் ஏறிட்டு இருக்கோம். ஓகே எப்படி ஏறியாச்சு ஏறுங்க. இப்போ கயிறை கழட்டி விட்ருவோம். ஓகே கழட்டி விட்டாச்சு. ஸோ வந்து இப்போ இந்த குச்சிக்கு ரொம்ப நன்றி. குச்சிக்கு தான் முதல் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா இப்போ அதான் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்குது. ஸோ வந்து தொண்டைலாம் கட்டி ரொம்ப தொண்டை கட்டிக்கிச்சு. ஸோ வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நான் மெதுவாக தான் பேசி ஆகணும். தண்ணி குச்சாதான் கொஞ்சம் சரியாகும். தண்ணி குச்சனா இப்போ வந்து நான் கேமை வந்து கோட்டை விட்டுருவேன். ஸோ வந்து பார்த்தே மெதுவாக விளாடுவான், யாரை கேட்பா நம்மள. ஓகே அதுக்கப்புறமா இருங்க பார்த்து மெதுவாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க இதெல்லாம் ப்ரோ பிளேயரால் தான் முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் காயால் மட்டும்தான் முடியும். ஸோ வந்து ஒரே ஷாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் காயால் மட்டும்தான் முடியவே முடியும். ஸோ வந்து வேறு யார் எக்ஸ்பீரியன்ஸ் காய்? நான் தான். ஏங்க
கீழே எவனும் பணமாக கிடக்குறான். அடுத்தது நம்ம அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ வந்து நம்ம அதனால் பார்த்து ப்ரோ பிளேயர் மாதிரி விளாட்றோம். ஓகே, ப்ரோ பிளேயர் மாதிரி கூட நம்மள ஒரு ப்ரோ பிளேயர் தான்டா. கொடூரமான ப்ரோ பிளேயர் பயிலுகடா, கொடூரமான. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜம்ப் பண்ணுறா. ஈஸியாக ஜம்ப் வச்சிட்டாங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, பார்த்து போயிட்டோம். ஓகே, அப்படி இப்போ வந்து பிராண்ட்ஸ் ஹோம் ஏதோ காட்டுது அவங்க. அது அந்த 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 இடம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கேம்ப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம மிடில் பிளேஸுக்கே வந்திருக்கோம். ஸோ வந்து இன்னும் ஒரு பிளேஸ் இருக்குது, அதை தாண்டினா தான் நம்ம இப்போ கேம்ப் 3க்கு போவோம். ஸோ வந்து இப்போ புயல் இந்த இடத்துல தாங்க நிஜ புயலே அடிக்குது. இங்கே பாருங்கள், காற்று வந்து தள்ளுது. ஸோ என்னை மேலே ஏற விடாமல் தள்ளுது. ஆனால் அதுக்கு தெரியல நான் வந்து யாருன்னு. யார்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பேரை பற்றி தெரியல. ஒரிஜினல் காட் நான் தான்டா, உண்மையான கடவுளே. ஓகே, எங்கே பார்த்து போவா. ஏன் தள்ளினே இருக்கிறதே, காற்றை தள்ளாதடா. எங்கே பார்த்து மெதுவாக ஆமாம் மாதிரி போகாமல் கொஞ்சம் வேகமாக போனேன். ஏன்னா இப்போ வீடியோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுங்கள், இல்லைன்னா இதை ஒரே வீடியோவில் நான் முடிக்கலாமான்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு இப்போ வந்து இந்த பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேம்ப் முடிச்சுட்டு அதுக்காக இன்னும் ஒரே ஒரு கேம்புக்காக இன்னொரு வீடியோ போட முடியாது. ஸோ வந்து நான் இதிலே டைம் ஆனாலும் இதிலே முடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இப்போ இருக்கிறேன். இப்போ என்ன ஐடியான்னு எனக்கு தெரியல. இப்போ கேம்ப் 3லேருந்து இப்போ கேம்ப் 4க்கு போனோம். அங்கேருந்து இப்போ வந்து எண்டுக்கு போனோம். ஸோ வந்து இன்னொரு 2 கேம்ப் 3 கேம்ப் இருக்குது. ஸோ வந்து நான் அடுத்த பார்ட்டில் இப்போ கேம்ப் 3 போயிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நான் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ வந்து உங்கள் நெட்லாம் காலி ஆகிடும். சில வீட்டில் ஒய்ஃபை இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம பார்த்து மெதுவாக போகலாம். சீக்கிரம்டா. நார்த் ரேஞ்ச் பாஸ். ஓகே, நார்த் ரேஞ்ச் பாஸ்ன்னு ஏதோ இருக்குது, என்னன்னே தெரில அது. ஸோ வந்து இப்போ நம்ம பார்த்து மெதுவாக ஆமாம் மாதிரி போகாமல் கொஞ்சம் நல்லபடியாக சேஃப்டியாக போய் போவோம். கீழே இப்போ மலையை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். அந்த இடம் வர இது அன்லாக் ஆகிருக்கு. என்ன இடம்னு தெரில. ஸோ வந்து அன்லாக் ஆகல, லாக் ஆகிருக்கு. இவன் ஏன் ஆமை மாதிரி போனான்? எகிரி குதியன் எங்க? இப்போ கூட ஆமை மாதிரி ஜாக்கிங் போவாங்களா, ஓடுற மாதிரி, அந்த மாதிரி கையை வச்சிங்கன்னு மெதுவாக ஓட்டுங்கிறான். யாரா நீ? ஏங்க ஒருத்தர் செத்து கிடக்குறாங்க. அட பாவி, அவனை காப்பாற்ற முடியாத அளவுக்கு நான் ஒரு எப்படி சொல்கிறது, டா பார்த்து போடா, பார்த்து இல்லை. ப்ரோ பிளேயரை மட்டும் தான் முடியும். நான் வந்து ஃபுல்குள்ள வந்து மாதிரி தான்ல. நான் வந்து ப்ரோ பிளேயரை மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து இத்தனைக்கும் வலிக்கிற ஏனி நான் அசால்ட்டாக அதை தாண்டி வந்திருக்கேன் ஒரே அட்டம்ப்டில். பார்த்தீங்களா என்ன சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள். ஒரே ஃப்ளூக்கில் அடிச்சுட்டு ஃப்ளூக்கில் தான் நானே அடித்தேன். நானே ஒத்துக்கிறேன். நான் வந்து ப்ரோ பிளேயர் தான் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் தான்டா ப்ரோ பிளேயரு. ஓகே, இங்கே வந்து பார்த்து போனோம். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வாயில் கத்தி பேசினு இந்த ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு வாய்க்குள்ள கொசு போயிடுச்சு. கொசு இப்போ வந்து திடீர்னு கொசு ஒரு லஞ்சாக சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோ பிளேயராக இருங்க. இப்போ கொசு வந்து இப்போ எனக்கு லஞ்சுன்னு சொல்ல முடியாது, டின்னரும் சொல்ல முடியாது. டின்னர் ஒன்றும் நான் சாப்பிடல. சைடிஸ் அந்த எப்படி சொல்கிறது, சைடிஸ் இப்போ அந்த மிச்சர்லாம் சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி இப்போ அது சாப்பிட்டு வந்துடுறேன் கொசுவை. இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்க, கொசு வாய் வழியாக போயிட்டு மூக்கு வழியாக வந்து இது மானத்திறந்து குதிக்கிறான். எங்கேருந்து குச்சானே தெரியலையா? என்னடா பயம் புத்துறீங்களா? யாரை பயம் புத்துறீங்க? கீழே வந்து அந்த மாதிரி செத்துறோடா அப்படின்றீங்களா? எவ்வளோ பெரிய போய் தெரியுமாண்ணா? இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஐயோ, வாய்ஸ் மாட்டுங்க. ஓகே, பார்த்தே மெதுவாக போவோம். ஸோ வந்து இப்போ திரும்பவும் நம்ம மேலே மலை ஏறணும். முதல்ல மேலே மலை தான் ஏறணும். அதுக்கு அடுத்தது கீழே இறங்க விட்டானுங்க. திரும்பவும் மேலே ஏற விட்டானுங்க. இப்போ திரும்ப கீழே இறங்கிட்டு இப்போ திரும்பவும் மேலே ஏறுறோம். இது பேசாமல் பருத்தி முட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமேடா. எதுக்கடா இப்போ மேலே கீழே அப்படின்னு இறக்குறீங்க? இப்போ நம்ம இப்போ வரைக்கும் 1057 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அந்த போர்டில் எவ்வளோ மீட்டர் இருந்ததுன்னா 1953 கிலோமீட்டர் இருந்தது. இப்போ தான் இப்போ நம்ம 1000மே தாண்டிருக்கோம். ஸோ வந்து இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கே. வேறு எதுவும் சொல்கிறதுக்குள்ள. ஓகே, இன்னும் இந்த முடியலையா? நானும் முடியும் பார்த்துன்னுக்குறேன். கேம்ப் 3 முடிகிற மாதிரியே தெரியல, ரொம்ப பெருசு போலையா? ஓகே, பார்த்து போவான். பார்ட் 2 வந்து எனக்கு தெரிஞ்சு சின்னதாக தான் இருக்கும். நான் கண்டிப்பாக சீக்கிரமாக முடிச்சிடுவேன் பார்ட் 2வை. ஸோ வந்து என்னை நம்புங்க. வேறு எதுவும் சொல்கிறதில்ல. முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த வீடியோ லாஸ்ட் எண்டில், அதை மட்டும் பார்த்துக்கிறேன். பார்த்துருங்க, வாய் ரொம்ப குளருது. ஓகே, இந்த குச்சி தான் நம்மளுக்கு கடவுளாக நின்று வழி காட்டுது. ஆனால் அந்த குச்சிக்கு தெரியாது நான் தான் உண்மையான கடவுள்னு. என்ன சொல்ல வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, அங்கே ஏதோ ஒரு தூரத்தில் ஏதோ ஒரு மாதிரி தெரியுது. இந்த கேம்காரன் நினச்சிட்டானுங்க இவங்க அப்படியே ப்ரோ பிளேயர் மாதிரி நினச்சி விளாண்டுக்கிறான், அவனை அப்படியே தள்ளி விட்ருவான் அப்படின்னு. ஆனால் அவனுக்கு தெரில, நான் எல்லாத்தையும் சின்ன விஷயத்த கூட நோட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த கயிறு தான் கொஞ்சம் வெறுப்பு. இப்போ மணி 2:30 ஆகுது. ஸோ கேமில் 2:30 ஆகுது, மதியம் 2:30. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். இருட்டிடுறதுக்குள்ளே நம்ம கேம்புக்குள்ளே போயிடும், இல்லைனா கண்ணு தெரியாமல் வழி தெரியாமல் சிக்கிடுவோம்.
ஸோ வந்து இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம கேம்புக்கு போனோம். என்னடா அது? ஓ இந்த பக்கம் வழி வச்சுருக்கீங்க. அப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி யோசிக்கிறானுங்க எல்லாம். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கே இப்போ வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ வந்து நம்ம பார்த்து மெதுவாக போனோம். பார்த்து போடா பார்த்து போடா பார்த்து போடா பார்த்து போடா சீக்கிரம் மெதுவாக ஆமாம் மாதிரி போடா டே. பாடா போடா போடா ஆடுறா டே பால்டா எல்லாமே பண்ணுறா டே. ஆனால் பார்த்து மட்டும் போயிடுறா தம்பி. சீக்கிரம் இருங்க ஜம்ப் பண்ணி இருங்க ஒரே ஃப்ளூக்கில் போயிடலாம். நம்ம கெஞ்சி நிறைய வேணாம். இவன் போனால் இவன் நானா கீழே கொஞ்சம் சாக போகிறேன் சொல்லுங்கள். ஆனால் நான் திரும்ப முதல்ல தான் வர முடியாது. ஸோ அதனால் நம்ம பார்த்து இவனை கூட்டின்னு போயிடுவோம். ஜம்ப் பண்ணுறா ஓகேங்க ப்ரோ பிளேயர் மாதிரி ஜம்ப் வச்சிட்டான். ஓகே இப்போ அது இந்த பக்கம் அப்பா எப்பா பார்த்துடா டே. எங்க ப்ரோ பிளேயர் தாங்க. நம்மளாம் ப்ரோ பிளேயர் தான். எனக்கே என்ன நினச்சா பெருமையாக இருக்குது பாருங்களேன். இந்த கேம் 3வது தடவை முடிக்க போகிறேன். இன்னும் முடிக்கல. அடுத்த பாட்டில் முடிச்சிடுவேன். அது வேறு விஷயம். ஓகே பார்த்து அப்படியே மெதுவாக பார்த்து ஓகே பார்த்து பார்த்து அவங்களுக்கு தோணலாம் எப்படா இந்த மாதிரி ப்ரோ பிளேயர் கண்டென்ட்லாம் எடுத்துன்னு வர இந்த மாதிரி கேம்லாம் எங்கேருந்து எடுத்துன்னு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு மூளை கிடையாது. ஸோ வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் நான் எடுத்துன்னு வரேன். ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு ஐடி இருக்குது. மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து 7 ஃபாலோவர்ஸ் எனக்காக இருக்காங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கெல்லாம். அவங்களுக்குன்னு ரொம்ப நன்றி. அநேகத்துக்குன்னு இந்த வாய் ரொம்ப குழந்தைங்க. ஓகே பார்த்து போயிடலாம். ஓகே மெதுவாக வந்தாச்சு. ஸோ வந்து எங்க இங்கே ஒருத்தன் கீழே ஊந்து செத்துருக்காங்க. ஆஹா எத்தனை பேர் ஏங்க அங்கே எதுவும் இருக்குங்க. ஸோ வந்து என்னென்னு போய் பார்த்துடலாம். இங்கே வர ஒருத்தன் கீழே ஊந்து செத்துருங்க. ஸோ அவனை மாதிரி ஆகாமல் நான் தூக்கி அவனை மாதிரி ஆகிருப்பேன். வந்து ஆமாம் நான் அவனை மாதிரி ஆகிருப்பேன். உண்மையிலே ஆகிருப்பேன். ஸோ வந்து நான் கீழே விழுந்திருப்பேன். ஸோ வந்து இப்போ பார்த்து போயிடலாம். ராத்திரி மணி 5:30 ஆகுது கரெக்டாக. ஸோ வந்து இப்போ கேமில் 5:30 ஆகுது. இருட்டாக போகுது. என் தொண்டை வேற கட்டிக்கிச்சு. இவன் வேற ஆனால் உன்னை தண்ணின்றான். தம்பி பார்த்து போடா. இப்போ கூட கீழே வந்தால் உன்னை செத்துருவேன். ஸோ வந்து நீங்கள் பார்த்து மெதுவாக ஓகே வந்தாச்சு. இப்போ அப்படியே பார்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பார்த்து போக வேண்டியதான். பார்த்துடா இவங்க சரி நடி வாங்கிட்டான். ஓகே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படியே வந்துட்டோம். ஸோ வந்து அங்கே குச்சி இருக்குது. ஸோ நம்ம பார்த்து போவோம். அவனை வந்து செத்துட்டான் அவ்வளோதான். ஒருவேளை இந்த கேம் டெவலப்பர்ஸ் வந்து சும்மா செத்ததுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்களோ. ஏன்னா நான்லாம் செத்துனா திரும்பவும் ஸ்பான் ஆகிடுவோம். அந்த இடத்துல போனாலாம் இருக்காது. ஸோ வந்து கேம் டெவலப்பர்ஸ் தான் அப்படி வச்சுருப்பாங்க. கேம்ப் 3க்கு ஒரு வேலையாக வந்துட்டோண்டா. ஐயோப்பா முடியலடா. நானும் எவ்வளோ நேரங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக கழிச்சு எவ்வளோ பெரிய இமயமலை தெரியுமா ரோடாவில். ஸோ எவ்வளோ பெரிய இமயமலை தெரியுமா கஷ்டப்பட்டு எப்படியோ முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்டா டோரை காணோம். இந்த பக்கம் இருக்கா. நான் கூட இன்னும் நெட்டு ப்ராப்ளம் நினச்சேன். ஓகே செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன்டா. எவ்வளோ கடுமையாக இருங்க. ஓகே இருங்க முதல்ல போயிட்டு உட்காந்து வாழ்க்கை விஷயத்தை பேசுவோம். அதாவது நியூஸில் இன்றைக்கி என்ன போட்டாங்கன்னா ஓஜி வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தரு அப்படின்னு இன்றைக்கி நியூஸில் போட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல தண்ணி வீட்டில் யாராலும் குடிங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே எனர்ஜி வந்து 55 தான் இருக்குது. இதே எனர்ஜியில் முடிக்கலாம். ஆனால் நம்ம வேணாம். ஸோ வந்து நம்ம போய் தூங்கிடும். அது முன்னாடி லைட் ஆஃப் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட் எதுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு இருங்க அந்த இடம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல போயிட்டு படுத்துட்டு இதோட இந்த வீடியோ முடியுது. நான் உங்களை அடுத்த பார்ட் 2 சந்திக்கிறேன். நான் நாளைக்கே பார்ட் 2 போடுறேன். மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ்.